வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்க்குறப்ப புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ஆனாலும் சரி இல்லை டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக அந்த புள்ளியியல் டாப்பிக்லேருந்து 2 இல்லைனா 3 கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் டெட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இங்கேருந்து 3-4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா அவங்க வெறுமனே கொஷின்ஸாக கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சராசரி, இடைநிலை, முகடுலாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஃபார்முலா என்ன, லாஜிக் என்ன அப்படிங்கிறதோட மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி அவங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே காலையில் இதே மாதிரி 9 o'clock இந்த புள்ளியியல் டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஏறக்குறைய இதில் ஒரு 8-10 டாபிக் பார்ட் வரைக்குமே நம்மளால் போட முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரு பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ தினசரி காலையில் 9 மணிக்கு இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தரவுகள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு. இது 6th புக்கில் வரக்கூடிய டாபிக். இது தரவுகள் இங்கிலீஷில் சொல்லும்போது டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை பற்றின விஷயங்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது உண்மைகளை தான் நம்ம தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதையே அவங்க தனிப்பட்ட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது உண்மைகளை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துறேன். அடுத்தடுத்த பார்ட்டு போகிறப்ப நம்ம ஒரு இப்போ சராசரினா என்ன, இடைநிலை என்னங்கிறதெல்லாம் தனித்தனி வீடியோவை போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நடுவில் இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட கொஷின். திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது உண்மைகளை டேஷ் என்போம் அப்படின்னாங்கன்னா தரவுகள் என்போம். சார் அப்படின்னா என்ன, இதை ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறோம் ரைட்டு, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ இதுக்கான சில உதாரணங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். உனது வகுப்பில் உள்ள கணிப்பானை பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை, கால்குலேட்டர் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உனது குடும்பத்தில் உள்ள உடன் பிறந்தவர்கள், உன்னோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உனது ஒரு கிராமத்தில் உள்ள வெவ்வேறு வகையான வீடுகளின் எண்ணிக்கை, இப்போ நம்ம ஊரில் ஓட்டு வீடு எத்தனை இருக்குது, கூரை வீடு எத்தனை இருக்குது, மாடி வீடு எத்தனை இருக்குது, அந்த மாதிரி பள்ளியில் பார்த்தீங்கன்னா வளையல் அணிந்துள்ள மாணவிகளின் எண்ணிக்கை. இந்த மாதிரி நாம் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தரவு அப்படின்னு. ஒன்று சாதாரணமாக போகிற போக்கில் டேட்டான்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல, ஆனால் அதுக்குள்ளே அவங்க இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. சரிங்களா, இன்னும் இதை பற்றி எவ்வளோ பார்க்க போகிறோம் பாருங்கள். தரவுகளை சேகரித்தல் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளால் பயிரிடக்கூடிய பயிர்களை அட்டவணைப்படுத்துறது, பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறான செடிகள், மரங்களுடைய பெயர்களை பட்டியலிடுறது, இதெல்லாம் தான் தரவுகளை சேகரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்கள். அறிந்து கொள்க அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. தரவு டேட்டா அப்படிங்கிற சொல்ல முதல்ல எப்போ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1640 பயன்படுத்தியிருக்காங்க. 1640. அதே மாதிரி 1946 தரவு அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரிமாற்றத்திற்கும் கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்த அப்படிங்கிற அந்த பொருளில் தரவுன்றதை பயன்படுத்தியிருக்காங்க. தகவல் செயலாக்கன்ற சொல் எப்போ அறிமுகப்படுத்தப்படுதுன்னா 1954. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்மா. இதை கேட்பாங்க. தகவல் செயலாக்கம் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற சொல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1954. இதுக்கு என்ன அர்த்தம்னா கொடுத்த அல்லது கொடுக்க அப்படின்னு அர்த்தம். எந்த மொழியில் அப்படின்னா லத்தீன். பாருங்களேன், இந்த பேஜில் நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். டேட்டாங்கிற சொல்லை எப்போ பயன்படுத்தியிருக்காங்கன்னா 1640. தரவுங்கிற சொல்லுக்கு சரியான பொருளை எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1946. டேட்டா ப்ராசஸிங் தகவல் செயலாக்கன்ற வார்த்தையை எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 1954. அது எந்த மொழியில் அதனுடைய அர்த்தம் கொடுத்த அல்லது கொடுக்க அப்படின்னு பார்த்தா லத்தீன் மொழி. இவ்வளோ கொஷின்ஸ் இந்த ஒரு இடத்துல இருந்தே அவங்களால கேட்க முடியும். டெட்டிலலாம் கட்டாயம் இங்கேருந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்தா பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொன்னது தரவு. தரவுகளுடைய வகைகள் 2 வகைகள் இருக்குது. ஒன்று முதல்நிலை தரவுகள், இன்னொன்று 2ஆம் நிலை தரவுகள். முதல்நிலை தரவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூலத்தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்களை தான் நம்ம தரவுகள் முதல்நிலை தரவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வகைப்படுத்தல், அட்டவணைப்படுத்தல் அந்த மாதிரியான புள்ளியியல் செயல்முறைகள்லாம் உட்படாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல்ல சொன்னோம்ல, கிளாஸில் இருக்கிற வலையில் இணைஞ்ச மாணவிகள் அப்படின்னா அவங்க பேரை நம்ம பாட்டுக்கு லைனாக இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி லைனாக சொல்லிவிடும். உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் யார் வீட்டிலலாம் ஓட்டு வீடு இருக்குது அப்படின்னா ஓட்டு வீடு இருக்கிறவங்க பேரெல்லாம் லைனாக சொல்லிட்டு வந்துடும். அதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முதல்நிலை தரவுகள், ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த வகையான அட்டவணைப்படுத்தலோ அந்த மாதிரி வகைப்படுத்தலோ நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா, உதாரணத்துக்கு சில எடுத்துக்காட்டுலாம் புக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை ஆசிரியர் தயாரித்தல்,
மாணவர்களின் எழுத்து பழக்கங்களை பற்றி எழுதுகோள் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய கணக்கெடுப்பு, மாணவர்களுடைய பல்வேறு வகையான இலைகளை சேகரித்து வகைப்படுத்துதல். ஏன் இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் முதல்நிலை தரவு, எதெல்லாம் 2ஆம் நிலை தரவு அப்படின்னு கேட்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு வகுப்பில் வருகை தராத மாணவர்கள் பட்டியல்னால் அது எந்த விதத்துலையும் அதை வச்சு நம்ம எதுவும் இல்லை, ஜென்ரலாக இவங்க வரல அப்படின்னு நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா முதல்நிலை தரவுன்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் நிலை தரவுனா என்ன சார் அப்படின்னா, 2ஆம் நிலை தரவை தயாரிக்கணும்னாலே முதல்நிலை தரவு இருந்தால் தான் 2ஆம் நிலை தரவுக்கே வர முடியும். இதை பாருங்கள், 2ஆம் நிலை தரவுன்றது திரட்டப்பட்ட தரவுகளிலிருந்து பெறப்படும் தகவல்கள் ஆகும். அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட நபரால் திரட்டப்பட்டு பிறரால் அத்தரவுகள் பயன்படுத்தப்படுவதாகும். சரியா? இப்போ மேலே சொன்னோம்ல, ஒரு நாளைக்கு எத்தனை, இப்போ இதில் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன். வகுப்பில் வருகை தராத மாணவர்களுடைய பட்டியலில் ஒரு ஆசிரியர் சேகரிக்கிறாரு அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு முதல்நிலை தரவு, இவங்க வரல அப்படின்ட்டு. இப்போ டெய்லி இதே மாதிரி அவர் தரவு சேகரிக்கிறாரு. ஒரு மாதம் முடிகிறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ரெகுலராகவே வரமாட்டேங்கிறாங்க, நிறைய லீவு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2ஆம் நிலை தரவுகள். அந்த முதல்நிலை தரவை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய இல்லை பெறக்கூடிய தகவல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான எடுத்துக்காட்டு, வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை தலைமை ஆசிரியர் பள்ளி அலுவலகத்திலிருந்து பெறுதல். அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் தெரியுதா? அங்கே ஒரு ஆசிரியர் சேகரிக்கிறது முதல்நிலை தரவு, அதை பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலிருந்து பெறுறது 2ஆம் நிலை தரவு. ஏன் ஒரு கிளாஸ்லையும் எவ்வளோ பேர் வரல, ஏன் இந்த கிளாஸில் நிறைய லீவு போட்டிருக்காங்க, என்ன ரீசன், பர்டிகுலர் டேவில் இவ்வளோ பேர் லீவு போகிறதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்க அடுத்தது ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் 2ஆம் நிலை தரவுகள். அதே மாதிரி ஒரு வலைதளத்திலிருந்து மட்டைப்பந்து கிரிக்கெட்டோட தரவுகளை பெறுதல். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யார் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க, என்ன ஏதோ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பெறுறது தான் 2ஆம் நிலை தரவுகள். தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாளிலிருந்து பெறக்கூடிய தரவுகள், தொலைபேசி எண்களை தொகுப்பு நூலிலிருந்து பெறுதல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், அறிந்து கொள்கல. முதல்நிலை தரவுகள் 2ஆம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுதான் நம்பகத்தன்மை, இதை கேட்பாங்க. எந்த தரவுகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை அப்படின்னா முதல்நிலை தரவுகள் தான் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. ஏன்னா அவை நேரடியாக சேகரிக்கப்படுகிறது. இதில் பாருங்களேன், நீங்கள் இந்த உதாரணங்களை பார்த்தீங்களே தெரியும். தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலிருந்து தான் அந்த டேட்டாவை வாங்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் கிரிக்கெட்டில் பற்றின டேட்டாவை வாங்குகிறோம். தொலைக்காட்சி செய்தியில் பார்த்து தான் அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தொலைபேசி எண்களையும் அந்த நூலில் இருந்தால் பெறுறோம். அது எதுவுமே நம்ம நேரடியாக வாங்கினது கிடையாது. இன்னொரு இடத்துல எடுத்து வச்சிருக்கிற டேட்டாவை நம்ம ஜஸ்ட்டு பார்த்து நம்ம அதிலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். ஸோ முதல்நிலை தரவுன்றது நம்ம நேரடியாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ இதில் எது நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா முதல்நிலை தரவுகள் தான் 2ஆம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தரவுகளை முறைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, திரட்டப்பட்ட தரவுகளை விரைவாகவும் எளிதாகவும் திறம்பட கையாளவும் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றவும் ஒரு குறிப்பிட்ட வகையில் முறைப்படுத்த வேண்டியுள்ளது அப்படின்னு. இதை அவங்க எப்படி கொஸ்டினாக கேட்குறாங்க, டெட்லியோ டிஆர்பியோனா இதை ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படின்னா, தரவுகளை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன, இதுதான் கொஸ்டின். தரவுகளை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன. பாயிண்ட் நம்பர் 1, திரட்டப்பட்ட தகவல்களை விரைவாக மாற்ற இப்படின்னு ஒரு ஆப்ஷன், எளிதாக புரிந்து கொள்ள 2வது ஆப்ஷன், திறம்பட கையாள 3வது, 4வது புரிந்து கொள்ளும் வகையில் மாற்ற இப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 3 சரி, அனைத்தும் சரி, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையுமே அவங்க தனித்தனி கேள்வியாக பயன்படுத்துவாங்க. அதனால அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக தரவுகளை முறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பாருங்களேன். இதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறது. தரவுகளை முறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னா, வழிமுறைகளில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஒன்று நேர்கோட்டு குறிகள். அதாவது என்ன, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறாங்க, எனக்கு கேசரி பிடிக்கும்னு சிலர் சொல்கிறாங்க, குலோப் ஜாமுன், லட்டு, கேக் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்றதுக்கு இப்போ கேசரி அப்படின்னா இந்த நேர்கோட்டு குறிகள்னு சொல்லுவாங்க. அதாவது 1 2 3 இப்படி போடுறோம், 3 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நிகழ்வெண் 3. இதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கும்போது நிகழ்வெண்ணுக்கெல்லாம் விளக்கம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக குலோப் ஜாமுன் பாருங்கள், 1 2 3 4 5வது ஆள் பிடிக்குதுன்னு போது என்ன பண்ணுவோன்னா அது ஒரு கிராஸ் லைன் போடுவோம். ஏன்னா நமக்கு அடுத்தது மொத்தமாக கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6 7 8 9 10வது ஆளுக்கு பிடிக்குதுன்னா இன்னொரு கிராஸ் லைன், 11வது புரியும் போது ஒரு லைன். ஸோ அதுதான் இங்கே 11 போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு இந்த நேர்கோட்டு குறிகளை பயன்படுத்துவாங்க. 4 லைன் வரும்போது கண்டினியூவாக போட்டு
5வது லைனுக்கு ஒரு குறுக்கு கோடு போட்டுருவாங்க. சரிங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, நேர்கோட்டு குறிகள்னு சொல்லுவாங்க. இந்த நேர்கோட்டு குறிகள் தரவுகளை முறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளில் ஒன்று. கரெக்டா? இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தகவலின் நிகழ்வும் ஒரு குத்துக்கோட்டு குறி, இப்படி போட்டோம் இல்லையா, அதுதான் குத்துக்கோட்டு குறின்னு சொல்லி குறிப்போம். அதே மாதிரி ஒரு 5வது குறியும் முந்தைய 4 குறிகளின் குறுக்கே இந்த மாதிரி கோடு என குறிக்கப்படுகிறது. 2, 3 சொன்னோம் இல்லையா, 4வது முடிஞ்சுட்டு 5வது வரும்போது ஒரு குறுக்கோடு போட்டுரும். இந்த முறை நேர்கோட்டு குறிகளை எளிதாக எண்ணுவதற்கு உதவுகிறது. ஏன் இப்படி குறுக்க கோடு போடுறோம் அப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த ஒரு படத்தில் பரோட்டா சாப்பிட்டான்னு கோடு போட்டுனே வருவாங்க பார்த்தீங்களா, 40, 50 பரோட்டா சாப்பிட்டான்னு இப்படி போட்டே வருவாங்க. இது நம்ம மறுபடியும் 48 கூட எண்ணணும், 50 கூட எண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். அதுவே 1, 2, 3, 4 இப்படி போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி 5 5 பிரித்து போடும்போது எண்ணும்போது என்ன பண்ணலாம், 5, 10, 15 எண்ணிடலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்த குறிகளை எண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இதில் எக்ஸசைஸில் அவங்க ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதையும் நமக்கு பார்த்துறது நல்லது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நேரடியாகவே இந்த கேள்வி அவங்க கேட்டுடுறாங்க. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு லைனை தான் இங்கே முதல் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. பாருங்கள், திரட்டப்பட்ட தகவல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தரவுகள் இல்லை டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? முதல்நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். நம்ம ஒரு 3 நாள் பார்த்தோம் இல்லையா, ஒரு வகுப்பறையில் வருகை புரியாத மாணவர்களுடைய பட்டியல், அந்த ஆசிரியர் தயாரிக்கிறது அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் நீங்கள் எதுனாலும் எழுதலாம். ஏன் இந்த கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்னா, இதில் அவங்க கீழே ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் எது முதல்நிலை தரவு 2ஆம் நிலை தரவுன்னு கேட்கலாம். இங்கே கூட பாருங்கள், 2ஆம் நிலை தரவுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. நான் முதல்நிலை தரவுக்கு ஒரு 4 சொன்னோம் இல்லையா, அதுமாதிரி 2ஆம் நிலை தரவுக்கு ஒரு 5 சொல்லியிருந்தோம். நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம மேலே சொன்ன ஒரு 5 ஆப்ஷன் இல்லாமல் 2ஆம் நிலை தரவுக்கு வேறு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2ஆம் நிலை தரவுக்கு 5 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம், 4 5 எடுத்துக்காட்டு. அதை தவிர்த்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு கீழே சொல்லுங்கள். சரியா? அடுத்தது 7 என்ற எண்ணுக்கான நேர்கோட்டு குறி எப்படி போடலாம், 1, 2, 3, 4, 5வது குறுக்கு அடிச்சிடணும், 6, 7. சரிங்களா? இதுதான் 7 என்ற எண்ணுக்கான நேர்கோட்டு குறி. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி டிக் கூட போட்டு காட்டுவாங்க. 7 டிக்குன்னும் போது அது 5வது வரும்போது அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணாமல் இந்த நேர்கோட்டு குறியை தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அடுத்ததாக திட்ட வடிவில் 7 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் டேஷ் என குறிக்கப்படுங்க. கோடிட்டதுலேயே அதான் கேட்டிருக்காங்க. கீழே இங்கே வரும்போதும் அதே தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 7 அப்படிங்கிறது இது வந்திருக்கு பாருங்கள், 5, ஒரு 2, 7. இதுலேயும் 7 கோடு இருக்கும். ஆனால் இது நம்ம இந்த நேர்கோட்டு குறியாக எடுத்துக்க மாட்டோம். சரியா? இந்த நேர்கோட்டு குறி குறிக்கிறது 5, 6, 7, 8, 9. அப்போ ஆன்சர் 9. சரியா? அடுத்து இந்த கேள்வி பாருங்கள், டேட்டம் என்பதற்கான வார்த்தையின் பன்மை. டேட்டம் அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேட்டம் அப்படிங்கிறதுக்கு டேட்டா அப்படிங்கிறது தான் ப்ளூரல் ஃபார்ம். இங்கிலீஷ்லேயும் சில நேரம் நீங்கள் படிப்பீங்க. சிங்குலர் ஃபார்ம் வந்து டேட்டம், இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. சரிங்களாம்மா? அடுத்ததாக அதை முதல்ல நேர்கோட்டு குறிகள் மூலமாக எப்படி குறிக்கிறதுன்னு பார்த்தோமா. அடுத்தது இப்போ சொல்ல போகிறது பட விளக்கப்படம் மூலமாக எப்படி இந்த தரவுகளை குறிக்கிறதுங்கிறது. பட விளக்கப்படம் என்பது தரவுகளை படங்கள் மூலம் குறிப்பிடுவது ஆகும். எப்படி சார் படங்கள் மூலமாக அப்படின்னா, இது உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு பழம், இப்போ அங்கே பசங்களுக்கு என்னென்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டோம், அது மாதிரி என்னென்ன பழம் பிடிக்குதுன்னு சொல்கிறோன்னா, மாம்பழம் பிடிக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க, 1, 2, 3, 4 பேர் சொல்கிறாங்க. ஆப்பிள் இதில் இன்னொரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் இது இந்த ஒரு பழங்கிறது ஒரு ஆள் தான் குறிக்கணும்னு கிடையாது. ஒரு முழு பழம் அப்படிங்கிறது 10 பேரை குறிக்கலாம். அப்போ 10 பேரை குறிக்குதுன்னா 10, 20, 30, 40 பேரை குறிக்குது. பட விளக்கப்படத்தில் இது ஒரு பெனிஃபிட். நம்ம நேர்கோட்டு குறினா 40 கோடுனா அந்த 5 5 பிரித்து 40 விஷயத்துக்கு போடுறதுக்கு, பட விளக்கப்படாத 40னா 40 பழம் போட வேண்டாம். இந்த ஒரு பழங்கிறது 10 பேரை குறிக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அப்போ 40 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுமாதிரி 10, 20, 30, 40, 50 பாதி பழம் போட்டாங்கன்னா 5 பேருன்னு அர்த்தம். அப்போ 55 பேருக்கு ஆப்பிள் பிடிச்சிருக்கு. ஆப்பிள் 10, 20, 30, 40, 50, 60 பேருக்கு. ஆரஞ்சு 10, 20, 30 பாதி பழம் போடுறாங்க அப்படின்னா 35 பேருக்கு பிடிச்சிருக்கு. இதை கொஸ்டினாகவே கேட்பாங்க, ஆரஞ்சு பழத்தை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆரஞ்சை விட வாழைப்பழம் எத்தனை பேருக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது 35, வாழைப்பழம் போது 60 வந்திருக்கு. ஸோ எத்தனை மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க எது ஆரஞ்சை விட வாழைப்பழம் விரும்புறதில்ல அப்படின்னா 25 பேர். அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் இதில் வந்து கேட்கலாம். புரியுதுங்களா? நேர்கோட்டு குறிக்கும் பட விளக்கப்படத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய வித்தியாசம். நேர்கோட்டு குறினா 40னா அந்த 40 காட்டுறது நம்ம நேர்கோட்டு குறி போடணும். ஆனால் பழம் அப்படின்னும் போது அப்படி விஷயம் கிடையாது. ஒரு பழன்றது இல்லை, ஒரு கணினியை கூட சொல்கிறோம், கணினி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கணினியை போட்டு 100 பேர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? கீழே அதோட பயன்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தரவுகளை எளிதாக விளக்கவும் பகுத்தாய்வு செய்யவும் முடியும். கேட்பாங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தரவுகளை எளிதாக விளக்கவும் பகுத்தாய்வு செய்யவும் பயன்படுவது எது? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, நேர்கோட்டுக்குறி, பட விளக்கப்படம், பட்டை விளக்கப்படம், அது இதுன்ட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்க லைனுக்கு கரெக்டான வார்த்தை பட விளக்கப்படம்.
படங்களும் ஏன் அப்படின்னா படங்களும் குறியீடுகளும் தான் நம்மளுடைய புரிதலை மேம்படுத்தும். இதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களாம்மா? அடுத்தது அறிந்து கொள்வோம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சொல் அல்லது சொற்றொடரை படம் வழியே குறிப்பிடுவது பட விளக்கப்படம் ஆகும். கரெக்டாக? பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிக்டோகிராம் அப்படின்றாங்க. பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம். முற்காலத்தில் பட விளக்கப்படங்களே எழுத்து வடிவமாக பயன்படுத்தப்பட்டன. எப்போ அப்படின்னா கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்து மற்றும் மெசபடோமியாவில் இம்முறையை பயன்படுத்தின. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பட விளக்க முறையை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்படுத்தியவர்கள் யார்? எகிப்திலையும் மெசபடோமியாவிலும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்களாம்மா? அடுத்ததாக இந்த இடத்துல எக்ஸசைஸில் சில கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பந்துங்கிறது 100 குறிக்குது அப்படின்னா இது எத்தனை பந்தை குறிக்கும்னு கேட்குறாங்க. 1 100, அப்போ அதில் பாதி 50. ஸோ இது 150 பந்தை குறிக்கும். அதே மாதிரி 200ங்கிறது ஒரு பேட்டுன்னா 600க்கு எத்தனை பேட்டு போடலாம் அப்படின்னா 3 பேட்டு போடலாம். கரெக்டாக? படங்களை கொண்டு தரவுகளை குறித்தல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட விளக்கப்படம். இப்போ பார்த்தோம் இல்லையா, பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் பட விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அடுத்ததாக இன்னொரு கேள்வி. பட விளக்கப்படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் டேஷ் எனப்படும். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அளவிடுதல்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையில் இது பாருங்கள், பிக்டோ வேர்டு, நிகழ்வெண், நேர்கோட்டு குறின்ற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. பட விளக்கப்படத்தில் ஒரு பொருள் வழியாக ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் அளவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னோன்னா பிக்டோகிராம். தமிழில் அப்படியே கொடுத்துருவாங்க பாருங்கள். சரிங்களா? பிக்டோகிராம் அப்படிங்கிறது தான் பட விளக்கப்படம். இதாச்சு. அடுத்தது பட்டை வரைபடம் மூலமாக குறிக்கிறது. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தரவுகளை எப்படி குறிக்கணும்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது நேர்கோட்டு குறி, ரெண்டாவது பார்த்தது பட விளக்கப்படம், இப்போ சொல்கிறது பட்டை வரைபடம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு பட்டை வரைபடம்ன்றது செங்குத்து அல்லது கிடைமட்ட இணைப்பட்டைகள் சம நீளங்களிலும் சம உயரங்களிலும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு விகிதத்தில் அமைந்துள்ளவை ஆகும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கீழே பார்க்க போகிறோம் பாருங்கள். செங்குத்துனா என்ன, கிடைமட்டனா என்னன்னு ஒரு வாரத்தில் விற்ற கைபேசிகளின் தரவுகள்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரத்தில் ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் எவ்வளோ செல்ஃபோன் சேல் ஆகிருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 50 செல்ஃபோனு, திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா 45, ஏன்னா 40க்கு 50க்கு நடுவில் இருக்குது. செவ்வாய்க்கிழமை 40, இங்கே பாருங்கள் புதன்கிழமை 20. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செல்ஃபோன் சேல் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பட்டை விளக்கப்படம் அப்படின்னு சொல்கிறது. இது செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செங்குத்து அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே மேலே பார்த்தது செங்குத்து வரைபடம். இதையே நம்ம எப்படியும் போடலான்னா கிடைமட்ட பட்டை வரைபடம் வரையலாம். எப்படி போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதையுமே அதே டேட்டா தான் திங்கள் ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும் கிடைமட்டமாக எப்படி அதே டேட்டா 50 45. சரிங்களா? அந்த பக்கம் செங்குத்தாக போடாமல் கிடைமட்டமாக போட்டு காட்டியிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் முக்கியமானது ஒவ்வொரு பட்டையின் அகலமும் சமம். இதுதான் முக்கியம். அந்த பட்டையினுடைய அகலன்றதுனால தெரிஞ்சுக்கோங்க. இப்படி போடுறோம் அப்படின்னா எங்கே சார் இது ரெண்டு வேறு ஹைட் இருக்கேன்னு ஹைட்டு சொல்லலை. இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலம் ஒவ்வொன்றுத்துக்கும் சமம். 2 அடுத்தடுத்த பட்டைகளுக்கு இடையான இடைவெளிகளும் சமம். இப்போ இந்த பட்டை விளக்கப்படம் இங்கே இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன கேப் விடுறோமோ அதே கேப்பு தான் அடுத்ததுக்கு நடுவுலையும் விடணும் அப்படிங்கிறது தான். சரிங்களாம்மா? இப்போ இதில் பாருங்கள், இதோட சிறப்பு என்னென்னா இதுதான் இதனுடைய சிறப்பு. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இந்த கொஸ்டினை ஒரு முறை அவங்க டெட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு பட்டை வரைபடமானது பின் வருவனவற்றுள் எதனை கொண்டிருக்காது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிடைமட்ட பட்டைகள் மட்டும் உடையது. கிடைமட்டம் இருக்கும், ஆனால் மட்டும்ன்ற வார்த்தை இங்கே சரி கிடையாது. கிடைமட்டம் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, செங்குத்து மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. கிடைமட்டம் மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டும் உடையது. கிடைமட்டம் மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டும் ஏதேனும் ஒன்றை உடையது கிடையாது. அதே அர்த்தம் தான் இது ரெண்டுத்துக்கும். கரெக்டாக? இது ஒரு முறை டெட்டு கொஷின்மா. கிடைமட்டம் செங்குத்து ரெண்டையும் உடையது தான் ஒரு பட்டை வரைபடம். சரியா? அடுத்தது பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது இப்போ தான் சொன்னோம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக இதில் ஒரு மேத்தமெட்டிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரசாந்த சந்திர மகளனோபிஷ். ஏன்னா இவரும் புள்ளியில் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறதால இவரையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு டிஆர்பியில் கேட்கும்போது அவருடைய பிறந்த வருஷம் கேட்குறாங்கன்னா 1893. அவருடைய நினைவு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1972. டேஸ் பாருங்களேன், இவர் 29/6 பிறந்து 28/6 இறந்துருக்காரு, முந்தின நாள். சரியா? இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய பிக்ராம்பூரில் பிறந்தார். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவியவர். இதில் ரொம்ப முக்கியமான லைன் இதுதான். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவியவர் யார்?
பிரசாந்த சந்திர மகளனோபிஸ். ஓகேவா? இதை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவியவர் பிரசாந்த சந்திர மகளனோபிஸ். இவர் இந்திய அரசாங்கத்திற்கு புள்ளி விவர ஆய்வில் நிறைய உதவி புரிஞ்சிருக்காரு. சரிங்களாமா? அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு பேஜில் பார்த்துடலாம் பாருங்கள். இது வரைக்கும் என்ன சொன்னோமோ ஒரு சின்ன ரீகால் இது வரைக்கும் சொன்னதுலேருந்து. திரட்டப்பட்ட தகவல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். நேரடி தகவல்களை முதல்நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மற்றொரு மூலம் திரட்டப்பட்ட தகவல்களை இரண்டாம் நிலை தரவுகள்னு சொல்லுவோம். திரட்டப்பட்ட தரவுகள் நேர்கோட்டு குறிகளை பயன்படுத்தி குறிக்கலாம். அதே மாதிரி வகைப்படுத்தப்பட்ட தரவுகளை பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம். இதில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, கவனிச்சிங்களா? திரட்டப்பட்ட தரவுகளை நம்ம எதை வச்சு குறிப்போம்னா நேர்கோட்டு குறியை வச்சு. வகைப்படுத்தப்பட்ட தரவுகளை எதை வச்சு குறிப்போம் அப்படின்னா பட விளக்கப்படம் அல்லது பட்டை விளக்கப்படம். இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இப்படிலாம் குறிக்கலான்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். அதனால் நீங்கள் டக்குன்னு எல்லாமே ஒன்றுன்னு கிடையாது. நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோன்னா அதை நேர்கோட்டு குறியை பயன்படுத்தி முதல்ல குறிப்போம். அதை வகைப்படுத்தின பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பட விளக்கப்படம் அல்லது பட்டை விளக்கப்படத்தை பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு வரி ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பட விளக்கப்படம்ங்கிறது தரவுகளை பொருட்களுடைய படங்களால் குறிக்கிறது. பட்டை வரைபடுறது கிடைமட்டமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி செங்குத்தாகவும் இருக்கலாம். அதனுடைய நீளம் அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து அமையும். அதே மாதிரி பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம் கொண்டு தரவுகளுக்கான வினாக்களுக்கு விடையளிக்கலாம். சரிங்களாமா? ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது. நாளைக்கு இதே மாதிரி இந்த புள்ளியிலேயே நான் உங்களுக்கு அடுத்த டாபிக் போடுறேன். அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது இடையில ஏற்கனவே நம்ம வடிவியல் போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதேமாதிரி கூட ஆல்டர்னேட்டாக ஒரு நாளில் அந்த வடிவியல் டாப்பிக்கும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவாம்மா? நல்லா படிங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக இந்த மொழியில் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.